முக்கியமான சாதனை பெண்கள் பார்க்க போறோம். வேலு நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு அவங்க சொல்றோம். ஆங்கிலேயருக்கு எதிராக எதிர்த்து போராடிய முதல் பெண்ணரசி. 1780 இரண்டாம் மைசூர் போர் நடக்கும் பொழுது சிவகங்கையை மீட்டுக் கொண்டார். தன்னுடைய கணவருடைய மரணத்துக்கு பழி வாங்கினாங்க. அடுத்து கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள் மகாத்மா காந்தியை சந்திக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் தடையையும் மீறி வருதா போட்டு போய் சந்திச்சவங்க. இவங்களுடைய மகள் அம்மா கண்ணு மகள் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் சிறைச்சாலைக்கு போறாங்க. ஜெயிலில் அம்மா கண்ணுவை போய் பார்க்குற காந்தி அவங்கள தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்தை கூட்டிட்டு போய் லீலாவதினு பேரை மாத்துறாரு. அடுத்து அம்புச்சத்தம்மாள். அம்புச்சத்தம்மாளை பார்த்தோம்னா காந்தியினுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுறாங்க. அடுத்து யாரை பார்க்குறீங்கன்னா அசலாம்பிகை அம்மாள். என்ன சொல்லுவோம்னா இக்கால அவையார்னு சொல்லுவோம். காந்தி புராணம் பாடினவங்க. அந்தாதி வடிவில் காந்தி புராணம். காரைக்கால் அம்மையாருக்கு அப்புறமா அந்தாதி வடிவில் பாடினவங்க இவங்க தான். காந்தி புராணம் வந்து அந்தாதி வடிவில் பாடியிருக்காங்க. இக்கால அவையார் என்று அழைக்கப்படுகிறார் அசலாம்பிகை அம்மாள். அடுத்து யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் தேவதாஸ் ஒழிப்புல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடு சேர்ந்து முக்கிய காரணமா இருந்தவங்க. தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி. அடுத்து கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள பேரறிஞர் அண்ணா வந்து கொடுமுடி கோகிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கிறார். அடுத்து ஜான்சி ராணி. ஜான்சி ராணி நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய உண்மையான பெயர் என்னன்னா மணிக்கர்ணிகா. ஸோ மணிக்கர்ணிகா தான் ஜான்சி ராணின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆச்சாரிய வினோபாவனுடைய பூமிதான இயக்கம் 1950 அதுல தங்களுடைய நிலத்தை வந்து தானமா வழங்குறாங்க. முதல்ல நிலத்தை தானமா வழங்குறவங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற மேலவை, சென்னையில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல முதல் பெண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அடுத்து ருக்மணி லட்சுமிபதி. டிஎன்பிசியில் நமக்கு என்ன கேட்டாங்கன்னா உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறைச்சாலை சென்ற முதல் பெண் யாருன்னு கேட்டாங்க. அது வந்து ருக்மணி லட்சுமிபதி. அவங்க வந்து முதல் பெண் அமைச்சரும் கூட. 1946ஆம் ஆண்டு பிரகாசம் அவருடைய டி பிரகாசம் ஆந்திர கேசரி டி பிரகாசம் இருக்காரு இல்லையா, அவருடைய அமைச்சரவையில பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா வைமு கோதை நாயகி முதல் பெண் நாவல் எழுத்தாளர். வைமு கோதை நாயகி சான்றோர் சித்திரத்தில் நம்ம பார்த்திருப்போம், இப்ப தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பத்மாசினி அம்மாள். பத்மாசினி அம்மாள் பார்த்தோம்னா அவங்களும் நீல் சிலை அகற்றும் போராட்டம் கடலூர் அஞ்சாம் சேர்ந்து அவங்களும் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. தேங்க்யூ.